இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் ஆகட்டும். ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் தக்காளி மசிஞ்சு வந்ததும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிங்க. அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, சால்ட் ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 விசில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேங்காய் கூட முந்திரி, கசகசா போட்டு அரைச்சி அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். பாய்.